திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள ஆயன்குளத்தில் இருக்கும் அதிசய கிணறு வினாடிக்கு சுமார் 2831 லிட்டர் தண்ணீரை உள்வாங்கும் அபார திறன் கொண்டிருக்கிறது. அதனாலேயே இதனை அதிசய கிணறு என்று அந்த பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் இந்த கிணறு நிரம்பாமல் உள்வாங்கிக் கொண்டே இருப்பதுதான் இதன் தனிச்சிறப்பு என்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். ஏன் இப்படி இருக்கிறது, இதன் அறிவியல் பின்னணி என்ன என்பது பற்றி பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள ஆயன்குளத்தில் இருக்கும் கருமேனியாறு கால்வாயில் 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த தண்ணீர் அதிசய கிணற்றுக்கு போய்க் கொண்டிருக்கிறது. வினாடிக்கு சுமார் 2831 லிட்டர் தண்ணீர் வரும் நிலையில் அந்த தண்ணீரை அப்படியே கிணறு தற்போது உள்வாங்கி வருகிறது. கடந்த ஆண்டு பருவமழை காலத்தில் இந்த கிணற்றுக்குள் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் பல நாட்கள் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த அதிசய கிணறு அதிகப்படியான நீரை உள்வாங்குவதால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பெருகி வருகிறது என்கிறது ஆதாரப்பூர்வ தகவல்கள். இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கிணறு வெறும் அதிசயம் என்று மட்டும் கூறி ஒதுக்கிவிட முடியாது. இதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அறிய வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் விரும்பியது. எனவே சென்னை IIT பேராசிரியர்களை வரவழைத்த அரசு ஆய்வு செய்து காரணத்தை கூற வேண்டுகோள் விடுத்தது. இதனையடுத்து 3 மாதங்களாக இந்த கிணறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ட்ரோன் மற்றும் கோப்ரா கேமரா, GPS கருவிகள் உள்ளிட்ட நவீன சாதனங்களை பயன்படுத்தி ஆய்வாளர்கள் சில அறிவியல் உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். திசையன்விளை அருகே உள்ள அந்த ஆயன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு அடியில் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக உள்ளன என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். மழை நீரில் உள்ள ஆக்சிஜன் இந்த சுண்ணாம்பு பாறைகளுடன் வேதிவினை புரிகிறது. இதன் விளைவாக பாறைகளில் மெதுவாக சிறிய துவாரங்கள் உருவாகின்றன. இந்த துவாரங்கள் காலப்போக்கில் பெரியதாகி பூமிக்கடியில் பெரிய குகைகளாக மாறியுள்ளன. இந்த குகைகள் தான் அதிக அளவு தண்ணீரை சேமித்து வைத்து நிரம்பாமல் உள்வாங்கிக் கொள்ள உதவுகிறது. சில கிணறுகளுக்கு அடியில் பூமியில் இயற்கையான கால்வாய் போன்ற அமைப்பு உருவாகி உள்ளதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். அதேபோல உபரி நீர் இந்த கால்வாய்கள் வழியாக தொடர்ந்து செல்ல நீரோட்டத்தின் அழுத்தம் காரணமாக இந்த கால்வாய்கள் மூலம் இன்னும் விரிவான நீரோட்டம் செல்லும் பாதைகளாக அவை மாறி உள்ளதாகவும் IIT பேராசிரியர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் காரணமாக சுமார் 60 கன அடி நீரை உள்வாங்கி நிலத்தடி நீர் மட்டங்களுக்கு விரைவாக அனுப்புவதாக பேராசிரியர்கள் கடந்த ஆய்வில் கண்டறிந்தனர். அதே நேரம் இந்த கிணறு பருவமழை காலத்திற்கு முன்னதாக வறண்டு காணப்பட்டது. ஆனால் டிட்வா புயலின் காரணமாக பெய்த கனமழையால் இந்த கிணற்றில் நீரோட்டம் மீண்டும் தொடங்கி அதன் உள்வாங்கும் திறன் வந்திருக்கிறது. எனவே தற்போது கருமேனியாறு கால்வாயிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆயன்குளம் கிணறு என்பது சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த நிலத்திற்கு அடியிலுள்ள ஒரு ஆறு போன்ற அமைப்பாகவே மாறியிருப்பதாக அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update.